ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் நமக்காக தொகுத்து வழங்கியுள்ளார். இதுல இருந்து ஒவ்வொரு பக்தரின் அனுபவமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு தாதாஜி கோபிநாத் ஜோஷி அப்படிங்கிற ஒரு பக்தரை, பாபாவோட பக்தரை நரசிம்ம சுவாமிஜி 1936 டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி பேட்டி எடுத்திருக்காரு. அந்த பேட்டியோட விவரத்தை இப்ப பார்க்க போறோம். இவர் பாந்திரா பகுதியை சேர்ந்தவர். இவர் முதல் முறையா ஷீரடிக்கு 1932 போயிருக்காரு. இவரோட தரிசனம் எப்படி நேர்ந்தது அப்படிங்கிறத பத்தி நமக்கு இப்ப சொல்ல போறாரு. இவரோட குழந்தைக்கு 12 மாசம் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு பெரிய அம்மை வருது. அந்த பெரிய அம்மையினால அந்த குழந்தைக்கு ஜுரமும் தாக்குது. ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த குழந்தை. இந்த தருணத்துல எந்த மருந்துமே உதவி புரியாது இல்லையா? ஸோ இவங்க பாபாவோட உதியை தான் குழந்தையோட உடல் முழுதும் தடவுறாங்க. அப்புறம் பாபாவோட உதி தீர்த்தத்தை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உதியும் உதி தீர்த்தமும் கொடுக்கும்போது அவர் பாபா கிட்ட வேண்டிக்கிறாரு, இந்த மாதிரி குழந்தைக்கு உடம்பு சரியான உடனே நான் ஷீரடிக்கு குழந்தைய கூட்டிட்டு வரேன் தரிசனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைக்கும் உடம்பு சரியாயிடுது. ஆனா இவர் ஷீரடிக்கு போறத தள்ளி போட்டுட்டே போறாரு. ஒரு காலகட்டத்துல மறந்தே போயிட்டாரு இந்த வேண்டுதலை அப்படின்னே சொல்லலாம். திடீர்னு இந்த குழந்தைக்கு வலிப்பு நோய் ஏற்படுது. அப்போ அந்த வலிப்பு ரொம்ப சிவியரா இருக்கு. அந்த நேரத்துல தான் இவருக்கு ஞாபகம் வருது, நாம பாபா கிட்ட வேண்டிக்கிட்டோமே குழந்தைக்கு உடம்பு சரியாச்சுன்னா உடனே நம்ம ஷீரடிக்கு கூட்டிட்டு வரோன்னு. ஆனா நம்ம அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணிட்டே போயிட்டோம் அப்படிங்கிறத நினைச்சு ரொம்ப மனம் வருந்தி பாபா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு பாபா கிட்ட திரும்பியும் வேண்டிக்கிறாரு, பாபா தயவு செய்து இந்த தடவை குழந்தைய காப்பாத்திடுங்க, கண்டிப்பா அவன் சரியான உடனேயே நான் ஷீரடிக்கு உங்க தரிசனத்துக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உதி தீர்த்தமும் உதியும் கொடுக்குறாரு. அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் உடம்பு சரியாகுது. சரியான உடனே 1932 ஷீரடிக்கு இவர் பாபா தரிசனத்துக்கு போறாரு. பாபா தரிசனத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க பாபாவுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு இவங்க திரும்பி ஊருக்கு வர்றதுக்காக கோப்பர்கான் நோக்கி பாதி வழியில வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும் போது திரும்பியும் அந்த குழந்தைக்கு வலிப்பு தாக்குது. அந்த வலிப்பு நோய் தாக்கப்பட்ட போது இவங்களோட புரந்தரி அவர்களும் பயணிக்கிறாரு. அப்போ புரந்தரி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஷீரடிக்கு திரும்பி போங்க, போயிட்டு நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன பாபா கிட்ட வேண்டிக்கிட்டீங்க, நீங்க வேண்டினது அனைத்தையும் நீங்க செஞ்சீங்களா, ஏதாவது உங்க வேண்டுதல்ல குறைகள் இருக்கான்னு போய் யோசிச்சு அதை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஊருக்கு திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு ஏத்த மாதிரி இவங்க ஷீரடிக்கு திரும்பி பயணிக்கிறாங்க. ஷீரடிக்கு வரும்போதெல்லாம் அந்த குழந்தை திரும்பி வரும்போதெல்லாம் அது ஒரு அன்கான்சியஸா தான் இருக்கு. அதாவது ஷீரடியை நோக்கி கிட்ட வர வர கொஞ்சம் நினைவு திரும்புது. ஆனா முழுமையா அந்த குழந்தைக்கு நினைவு வரல. ஆனா ஷீரடிக்கு வந்த உடனே சமாதி மந்திர் கிட்ட அந்த குழந்தைய எடுத்துட்டு போன உடனேயே அந்த குழந்தையே அந்த சமாதி மந்திரோட படிகள் இருக்கு இல்லையா, அதுல ஏறி அவனே கையை தட்டிக்கிட்டு பாபா முன்னாடி நின்றுட்டு இருக்கானா. அவங்களுக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வருது, நாம இன்னும் வேண்டினது எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணல, அபிஷேகம் ஒண்ணுதான் நம்ம பாபாக்கு இங்க பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேண்டுதல்கள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு நல்லபடியா திரும்பி இருக்காங்க. அப்புறம் 1933 இவங்க திரும்பியும் ஷீரடிக்கு பயணிக்கிறாங்க. அப்போ கோப்பர்கான் வந்ததுக்கு அப்புறமா இவங்க கோதாவரி நதிக்கு நடந்து போலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப இவங்க கோதாவரியை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும் போது வழியில ஒருத்தர் சொல்றாரு, ஆற்றோட நீர் அந்த நீர் வரப்பு சம அளவுல இல்ல அப்படிங்கிற செய்தியை இவங்களுக்கு சொல்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, கோதாவரிக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஆற்றோட நடுப்பகுதி இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு இவர் நின்றுட்டு இருக்காரு. அங்க இவர் கையில குழந்தை, பக்கத்துல மனைவி, இவங்க ஆத்தோட நடுப்பகுதியில மைய பகுதியில இவங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு தண்ணி ரொம்ப வேகமா வர ஆரம்பிச்சிடுது. அந்த கரண்ட் வர ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா இவங்களை கீழே தள்ளி விட்டுற அளவுக்கு அவ்வளோ வேகமா தண்ணி வந்துட்டே இருக்கு.
இவருக்கு வந்து அந்த வேகத்தை பார்க்க கூட முடியல, தலையெல்லாம் சுத்துது. என்ன பண்றதுன்னே புரியல. குழந்தைய வேற கையில வச்சிட்டு இருக்காரு. பக்கத்துல மனைவி நின்னுட்டு இருக்காங்க. இவர் அப்படியே கண்ணை மூடிட்டு பாபா கிட்ட வேண்டிக்கிறாரு. பாபா எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. நாங்க எப்படியாவது கரைக்கு பத்திரமா போகணும் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி வேண்டிட்டு நின்னுட்டு இருக்காராம். அந்த தருணத்துல சாய் சம்ஸ்தான்ல வேலை பண்ற ஒரு குரவ் அப்படிங்கிறவரு எங்கிருந்து எப்படி வந்தார்னே தெரியலையாம். அவர் வந்து ஆற்றோட அந்த மைய பகுதிக்கு வந்து இவர் கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு இவரையும் இவரோட மனைவி குழந்தைய வந்து பத்திரமா கரையோரத்துக்கு வர்றதுக்கு உதவி புரிஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் இவங்க வந்து சாயோட தரிசனம் பண்ணிட்டு இவங்க திரும்பி வந்திருக்காங்க. இவரோட குழந்தைக்கு வந்து ஜெய்வால்னு பேர் வைக்கிறாரு. இந்த குழந்தைக்கு வந்து மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. மொட்டையை வந்து காசியில போயிட்டு மொட்டை அடிக்கலாம். காசியில குழந்தைக்கு மொட்டை அடிக்கிற தருணத்துல அதே நேரத்துல ஷீரடியில பாபாவுக்கு அபிஷேகமும் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து மனசுல வேண்டிக்கிறாரு. இவங்க வந்து காசிக்கு போறாங்க. காசிக்கு குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறாங்க. ஆனா இந்த ஷீரடியில இருக்க பூஜாரி, அந்த பூஜாரியோட பேரு நானு, அவர்கிட்ட வந்து இவங்க தெரிவிக்கவே இல்லை அபிஷேகம் பண்ணணுங்கிறத. அதை அவர் மறந்து போயிடுறாரு. ஸோ குழந்தைக்கு மொட்டையெல்லாம் அடிச்சாச்சு. அப்புறம் காசில இருந்து கயாவுக்கு போறாங்க. கயாவுக்கு போயிட்டு அங்க கயாவாலா வீட்டுக்கு போகும்போது குழந்தைக்கு திரும்பியும் வலிப்பு நோய் வந்துடுது. அப்பதான் இவருக்கு ஞாபகம் வருது, ஐயோ குழந்தைக்கு மொட்டையை அடிக்கும் போது நாம அதே நேரத்துல ஷீரடியில பாபாவுக்கு அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நினைச்சோமே, இது இது சம்பந்தமா நாம வந்து பூஜாரிக்கு கடிதம் எழுதணும்னு நினைச்சோம், அதை வந்து அப்படியே மறந்தே போயிட்டோம் அப்படிங்கிறது அவருக்கு அப்பதான் நினைவுக்கு வருது. உடனே வந்து பூஜாரிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி பாபா கிட்ட என்னோட மன்னிப்பை வந்து சமர்ப்பிச்சுட்டு பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. ஆனா ஒரு அபிஷேகம் இல்லை, 2 அபிஷேகங்கள் பண்ணுங்க. ஒண்ணு வந்து குழந்தைக்கு முட்டை அடித்ததுக்கான அபிஷேகமும், இன்னொன்னு வந்து நான் வந்து மறந்துட்டேன் இல்லையா, அந்த தப்புக்கு பரிகாரமா இன்னொரு அபிஷேகம். அதனால 2 அபிஷேகம் பாபாவுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜாரியான நானுவுக்கு இவர் கடிதம் எழுதி போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சரியாயிடுது. இவங்க பத்திரமா வீட்டுக்கு திரும்பி போறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஒரு தடவை அந்த குழந்தைக்கு எந்த காரணமும் இல்லாம ஜுரம் வருது. ஆனா அந்த ஜுரம் வந்து போகவும் மாட்டேங்குது. குழந்தைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியல எதனால இந்த குழந்தைக்கு ஜுரம் வந்தது அப்படின்னு. அப்பவும் அந்த குழந்தைக்கு நிவாரணத்துக்கு வந்து உதி தீர்த்தமும் உதியும் தான் வந்து இவங்க பயன்படுத்துறாங்க. அதுல அந்த குழந்தையோட ஜுரமும் சரியாகுது. ஒரு தடவை அந்த குழந்தையோட கால் கட்டை விரல்ல வந்து ஒரு பெரிய வீக்கம் வருது. அப்போ வந்து இவங்க மருத்துவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க. அப்ப அதை பரிசோதித்த மருத்துவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கட்டியை வந்து கட் பண்ணி தான் எடுக்கணும், சர்ஜரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க வந்து பயப்படுறாங்க, ஐயோ இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம பாபா கிட்ட வேண்டிக்கிட்டு உதியே அந்த இடத்துல வந்து நம்ம போட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உதியே அவங்க வந்து அங்க தடவிட்டு வராங்க. அந்த வீக்கமும் வந்து குணமாகி அந்த குழந்தையும் நல்லபடியா ஆகுறான். இந்த மாதிரி என்னோட முழு நம்பிக்கையும் நான் ஸ்ரீ சாய்பாபா மேலதான் வைக்கிறேன். அவர் எங்களை பத்திரமா எங்களை நல்ல வழியில காப்பாத்திட்டு வராரு அப்படின்னு தன்னோட அனுபவத்தை இங்க பகிர்ந்துக்கிட்டாரு இந்த பக்தர். மற்றது நாம வர எபிசோட்ல பார்க்கலாம். ஓ